Praise God. Hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து சந்தோஷமான ஒரு கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கலாம். ஆண்டவரும் தலை சிறந்த இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை நிறைந்த நல்ல நாமத்தினாலே 2017 ஆண்டிலே இந்த புதிய ஆசீர்வாதங்களோடு நன்மைகளோடு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். எல்லையில்லாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கரங்களிலே தரப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது வேறு யாரோ ஒருவருக்காக அல்ல, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தலைமுறைகளுக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களில் நிறைவேறத்தான் செய்யும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாததும் உங்கள் சிந்தைக்கு எட்டாததுமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நடப்பிப்பார். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை தூக்கி போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோம். போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாதையா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை அசைச்சு ரெண்டு கையை தூக்கி போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாதையா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. ஒரே ஒரு வார்த்தையினாலே செங்கடலையுமே பிளக்க செய்தாரே. ஒரே ஒரு வார்த்தையினாலே செங்கடலையுமே பிளக்க செய்தாரே. செங்கடலை பிளக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். செங்கடலை பிளக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். பாடிடுவோம் அல்லேலூயா, நாம் பாடிடுவோம், சத்தமா பாடிடுவோம். போதாது கைகளை உயர்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாதையா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. ஒரே ஒரு வார்த்தையினாலே மரித்த வாலிபனை பிழைக்க செய்தாரே. ஒரே ஒரு வார்த்தையினாலே மரித்த வாலிபனை பிழைக்க செய்தாரே. வாலிபனை பிழைக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். வாலிபனை பிழைக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். பாடிடுவோம் அல்லேலூயா, நாம் பாடிடுவோம், சத்தமா பாடிடுவோம், இன்னும் சத்தமா பாடிடுவோம் பாடிடுவோம். ரெண்டு கையை தூக்கி பாடிடுவோம், சத்தமா பாடிடுவோம், கைகளை அசைத்து பாடிடுவோம். போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாதையா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. ஒரே ஒரு வார்த்தையினாலே செங்கடலையுமே பிளக்க செய்தாரே. ஒரே ஒரு வார்த்தையினாலே செங்கடலையுமே பிளக்க செய்தாரே. செங்கடலை பிளக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். செங்கடலை பிளக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். பாடிடுவோம். கையை தூக்கி அசைச்சு ரெண்டு கையை அசைச்சு நல்ல வேகமா கையை அசைத்து நல்ல கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு.
போதாதம்மா போதாதம்மா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. போதாதையா போதாதையா போதாது, நீங்க போடும் சத்தம் அல்லேலூயா பத்தாது. ஒரே ஒரு வார்த்தையினாலே மரித்த வாலிபனை பிழைக்க செய்தாரே. ஒரே ஒரு வார்த்தையினாலே மரித்த வாலிபனை பிழைக்க செய்தாரே. வாலிபனை பிழைக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். வாலிபனை பிழைக்க செய்த தேவன் நம்மில் இருக்கிறார். பாடிடுவோம் பாடிடுவோம், கடைசி வரை பாடிடுவோம் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைதட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொண்டு ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருப்போம். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்வதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். நீதியை சரிக்கட்டுகிற நாள் என் மனதில் இருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் என்று நமது ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த ஆண்டிலே முதலாய் நாம் தியானம் செய்கிற கர்த்தருடைய வார்த்தை, தகப்பனே என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் என்று ஆண்டவரோடு கேட்போமா? நிச்சயமாய் அவர் நம்மத்தில் இறங்கி வருவார். நம்மை நிறைந்த ஆசீர்வாதங்களோடு அனுப்புவார். அவர் நம்மை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. நாம் திரும்பும் பொழுது நிறைந்த சந்தோஷம், மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்து அனுப்புவார். என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே என்று கர்த்தரோடு நாம் கேட்கலாமா? பக்தருடன் பாடுவே பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பீனில். அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும். அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால், பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னுடைய காலமாய். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன்.
இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஒற்றமும், சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் ஒற்றமும், இகவில்லரட்சகர் இன்பப் பொற்பாதமே பக்தருடன் பாடுவே. பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூய திருப்பாத தரிசனம் தந்தர் பக்தருடன் பாடுவேன். பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பினில், இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். பரம சபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். கிருபை நிறைந்தவராகிய எங்கள் செல்ல நல்ல தகப்பனை, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, எங்களோடு வேத வாக்கியங்களின் மூலமாக, உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலமாய், உம்முடைய உன்னதத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்கிறவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இரங்களை ஆச்சரியமாய் நடத்துங்க சுவாமி. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் எங்களுக்கு சொல்லும் வல்ல நல்ல கிறிஸ்துவின் மாட்சிமை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் உயர்த்தி கம்பீரமாய் இரண்டு கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சந்தோஷமான ஒரு கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டுகிற நாள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என் மனதிலே இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களாய் நான் சொந்தம் பாராட்டுகிற என் ஜனத்தை மீட்கும் வருஷம் வந்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேத வாக்கியம் பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம். பலமுறை பரிசுத்தவான்களின் மூலமாக
இந்த வார்த்தைகள் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் இந்த ஆண்டிலே நமக்காக நடப்பிக்க போகிற கிரியைகளை வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த பொழுதே ஆண்டவர் சொன்னார், இத்தனை ஆண்டு காலங்களும் என் ஜனங்கள் அடைந்த சந்தோஷம் அல்ல, என் ஜனங்கள் சந்தித்த ஆசீர்வாதங்கள் அல்ல, என் ஜனங்கள் அனுபவித்த அற்புதங்கள் அல்ல, என் பிள்ளைகளாகிய ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்களை போல் அல்ல, இந்த ஆண்டிலே ஆச்சரியமாய், அற்புதமாய், அசாதாரணமான நிலையிலே என் மகத்துவத்தை என் ஜனங்களுக்காக நான் வெளிப்படுத்த போகிறேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒரு நாள் பொய் சொல்வதில்லை. தேவனுடைய வார்த்தை நம்மிலே நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீதியை சரி கட்டுகிற நாள் கர்த்தருடைய மனதிலே இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்திருக்கிறது. இத்தனை காலங்களும் எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறோம், எத்தனையோ முறை ஆராதனை செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை உபவாசம் செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை கர்த்தரிடத்திலே நன்மையை தாரும் என் ஆண்டவரை என்று கெஞ்சி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நீர் நன்மையை தராவிட்டால் என்று வலுக்கட்டாயமாய் பலவந்தம் செய்திருக்கிறோம். யாக்கோபை போல கடினமான பிரார்த்தனை செய்திருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம், அழுதிருக்கிறோம். தெய்வமே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தெய்வமோ கேளாதவரை போல, பாராதவரை போல கர்த்தர் அமர்ந்து விட்டார். ஒரு வார்த்தையும் உன்னதத்திலிருந்து புறப்பட்ட பாடில்லை. தேவனாகிய கர்த்தர் எந்த வார்த்தையும் சொன்ன பாடில்லை, எந்த கிரியையையும் என் வாழ்க்கையிலே நான் கண்ட பாடில்லை என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார், நீ என்றைக்கு எந்த நிமிடத்திலே என் சமூகத்தில் வேண்டுதல் செய்தாயோ, எத்தனை காலங்களாக என் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எத்தனை நாட்களாக நீ என் சமூகத்தில் நன்மையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ, என்னால் இதை துவங்கினாயோ அந்நாளிலிருந்து உன் விண்ணப்பங்கள், உன் வேண்டுதல்கள், நீ கேட்டுக்கொண்டவைகள், எதிர்பார்க்கிறவைகள், இவை எல்லாவற்றையும் நான் அறிந்து உற்று கவனித்து அதை என் மனதிலே வைத்திருந்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் என் மனதிலே இருந்தது. நன்மை செய்கிற காலத்தை குறித்துக் கொண்டு, உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற காலத்தை குறித்து, எந்த நாள் எப்பொழுது அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காலத்தை குறித்துக் கொண்டு கர்த்தராகிய தெய்வம் தன் இருதயத்திலே அதை வைத்துக்கொண்டு, தன் மனதிலே வைத்துக்கொண்டு கர்த்தர் அமர்ந்திருந்தார். 2016 ஆண்டு முடிவு பெற்றது. 2017 ஆண்டு வந்தவுடனே பரமசிங்காசனத்தில் அமர்ந்திருந்த கர்த்தராகிய தேவன் எழுந்து நின்று ஜனமாகிய நம்மை பார்த்து, பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, சபையாகிய நம்மை பார்த்து, தேசமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மனதில் இருந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இத்தனை காலங்களும், இத்தனை வருஷங்களும், இத்தனை மணி நேரங்களாய், மாதங்களாய், வாரங்களாய் ஜெபித்தவைகள், கேட்டவைகள் எல்லாவற்றையும் என் மனதில் வைத்திருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மனதில் வைத்திருந்ததோ என் ஜனத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று என் இருதயத்தில் வைத்திருந்தேன். சமயம் வந்தது, காலம் இதுதான், இதுதான் என் வேலை, இதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த 2017 வருஷத்தை ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் வருஷமாக, என் ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வருஷமாய் இதை அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வருஷத்தை தன் மனதில் வைத்திருந்த மேன்மையை தன் ஜனத்துக்கு கொடுக்கும் வருஷமாக, மீட்பின் வருஷமாக, மகத்துவத்தின் வருஷமாக கர்த்தராகிய தேவன் அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் குறித்திருந்த காலம், கர்த்தர் குறித்திருந்த சமயம் இதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இதை மனதிலே வைத்திருந்தார். யாரோடும் ஆண்டவர் இதை சொல்லவில்லை. மனதில் வைத்ததை என் ஆண்டவராகிய தெய்வம் ஜனமாகிய நம்மோடு சொல்லுகிறார். அப்படி தேவனுடைய மனதிலே என்னதான் இருந்தது? பைபிள் சொல்லுகிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம்
இந்த நாள், இந்த 2017 என்பதை நான் குறித்திருந்தேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க பார்க்கலாம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் என்று ஆண்டவராகிய தேவன் தன் மனதில் வைத்திருந்ததை ஜனமாகிய நம்மோடு சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய தேவன், இது உனக்கு மீட்பின் வருஷம், இந்த வருஷத்திலே நீ மீட்டுக் கொள்ளப்படுவாய், உன் வாழ்க்கையிலே நீ மீட்டுக் கொள்ளப்பட்டு மகிமையும் மகத்துவத்தையும் அனுபவிப்பாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த உலக ஜனத்தை ஆனாலும் சரி, ஐயா மனுஷனை ஆனாலும் சரி, சபையை ஆனாலும் சரி, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற இயேசு நாசியின் சுவாசமாய் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்திருக்கிற எந்த ஜனமாய் இருந்தாலும் சரி, மீட்பை கொடுக்கிற ஒரே ஒரு சர்வ சக்திமான் உண்டு என்றால் அது கர்த்தராகிய தெய்வம் மாத்திரமே, கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்கள். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடின காலத்திலே, கஷ்ட காலத்திலே, துக்கம் பெருத்து போன காலத்திலே 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்து போனார்கள். எல்லா மேன்மைகளும் தன் வாழ்க்கையை விட்டு தொலைந்து போயிற்று. பிராண சிநேகிதர்கள் தன்னை விட்டு தூரம் போனார்கள். எல்லா மேன்மையும் தன் வாழ்க்கையை விட்டு இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் மேன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நொந்து போல மனுஷன் சொல்லும் பொழுது சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கலங்க தேவையில்லை. ஐயா, நொந்து போய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2017ஆம் ஆண்டு நீ ஒரு அறிக்கை செய்ய வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகையினாலே என் பிள்ளைகளை மீட்கும் வருஷம் என்று சொன்னாரே, இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்ளுவார். கர்த்தர் என்னை மீட்பின் ஆண்டாக இந்த ஆண்டை சந்தோஷிக்க செய்து என்னை மேன்மைப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பக்தன் சொல்லும் பொழுது சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மீட்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியினாலே தன்னுடையவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இது மீட்பின் வருஷம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 54ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் விவிதமாய் சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் அவர் உன் மீட்பராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் உயர்த்தி. தேவனுடைய பிள்ளையே, ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஜனத்தை பார்த்து, தேசத்தை பார்த்து, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் மனதில் இருந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வருஷம் ஒரு சாதாரண வருஷம் அல்ல, இது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைதட்டு ஆண்டவருக்கு கொடுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் கர்த்தராகிய தேவன் தன்னுடையவர்களை மீட்க போகிறார், தன்னுடைய ஜனத்தை மீட்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பு யாருக்கு தேவை? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுதும் பொதுப்படையாய் நாம் சிந்திக்கும் பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்படுகிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், வேதனையிலே சிக்குண்டு போனவர்கள், தேசங்களிலே எதிர்